வாவ்! உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. உங்க முன்னாடி தான் இப்ப நான் வந்து இது மோர் கடைஞ்சேன். மோர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்திருக்கோம். அது போக நம்ம மோர் குடிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, இப்போ வீட்டில் இருக்க நம்ம ஒரு கண்ணாடி பவுல் இருக்கு இல்லையா, அதில் நான் ஊற்றி பியூராகவே வச்சுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பாட்டிலெல்லாம் நீங்கள் ஊற்றி வைக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஒன்று. அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுட்டேன்னா நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால எடுத்து அதுக்கு லைட்டாக சூப்பராக அப்படி ஊற்றி வச்சுருவாங்க. நான் எப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மோர் எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேற ஒரு இது வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க, குளிக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மோரை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு நம்மளோட கடைஞ்ச இல்லையா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிருவேன். ஸோ எங்களுக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து மோர் தாங்க வீட்டில் ஜாஸ்தியாக குடிக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு ஒரு சீக்கிரத்துக்கு ஒரு 3 days கூட வராது எங்களுக்கு. ஏன்னா தண்ணிக்கு பதிலாக இதை கொஞ்சம் அப்படியே லிக்விட் மாதிரி